அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் சங்கத்தின் 69ஆம் ஆண்டு விழாவை அத்தனை அன்பு உள்ளங்களையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து பல நல்ல சொற்பொழிவுகளையும் மருத்துவ அரங்கினையும் விஞ்ஞானத்துறையில் சார்ந்த அறிஞர்களையும் அழைத்து இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் 68 ஆண்டுகள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் நல்ல முறையிலே செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு ஒரு அருமையான விழா, 69ஆம் ஆண்டு விழா, பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் விழா. எங்கள் செயற்குழு உறுப்பினர்களிடம் எப்படி நடத்துவது என்று கேட்டவுடன் ஒரு அருமையான யோசனையை சொன்னார்கள். முதலில் உங்களுக்கு வரவேற்பு நன்றி சொல்லியிருந்தேன். செயற்குழு ஒரு அருமையான நிகழ்வை, அதாவது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்லணும், இருந்தாலும் நான் முன்னதாக சொல்லியிருக்கிறேன். ஒரு அருமையான நிகழ்வை இன்றைய தினம் நாம் நடத்த காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான விழாவிற்கு நமக்கு மூணாவது தந்தவரின் மைந்தர் ஐயா அரங்கராஜன் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக யாரை அழைப்பது என்று நாங்கள் சிந்தித்தோம். அப்பொழுது எதிர் வீட்டுக்காரர்களை அழைத்தால் நன்றாக எங்கள் எய்தமெல்லாம் இருக்காது லைப்ரரி நூலகம். ஏன்னா எதிர் வீட்டுக்காரோட சண்டை போடாமல் இருக்கணும், அப்போ தான் நான் மகிழ்ச்சியாக ஆகாது. ஆகவே எங்கள் எதிர் வீட்டுக்காரரை அழைத்தோம். ஒரு அன்பு உள்ளம், ஒரு பொறுப்பான உள்ளம், அவர்கள் பொருத்தமானவர்கள் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா அவர் பேச மாட்டார், அமைதியாக சேர்த்து கொண்டே எங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த அன்பு உள்ளத்தை வரவேற்கிறேன். எங்கள் செயற்குழு உறுப்பினர்களெல்லாம் எங்கள் துணைத் தலைவர் ஐயா வரதராஜன் ஐயா வந்திருக்கிறார்கள், மருத்துவர் செந்தில்குமார் வந்திருக்கிறார்கள், உறுதுணையாக இருக்கின்ற மூவர். நமக்கு இதிகாசத்திலே நால்வர் என்றால் எனக்கு இந்த மூவர் ஐயா இன்றைய செயலாளர் ராகிராசன், நிறுவனத்தின் பெயர் திரு துறை. பின்புலமாக இருந்தால் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அவர்கள் அருமையாக மிகச் சிறப்பாக அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களின் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு புதுமையான நிகழ்ச்சி. இயற்தமிழும் இசைத்தமிழும் கலந்த பாடல் பட்டிமன்றம். நம்ம இதை வச்சு நாங்கள் கேட்டதில் நீங்கள் யாராவது கேட்கணும், அண்ணன் நந்தராஜன் இருக்காங்க, அவர் தான் கேட்கணும். ஆகவே ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வு போடுவதற்கு அண்ணன் நந்தராஜன் அவர்கள் என்னுடைய அழைத்து வந்திருந்தார்கள். அப்பொழுது யாரை கூடணும் நான் யோசிக்கிறேன், ராஜபாளையம் உமாசங்கரை அழைக்கிறாங்க வந்தார்கள். சரி அழைத்து பார்த்தோம் என்று அவர்கள் ராஜபாளையத்திற்கு உமாசங்கர் நல்லா பார்க்க தொலைக்காட்சியில் நிறையா வரக்கூடிய ஞானசம்பந்தம் ஐயா, சாலமன் பப்பையா அவர்களுடைய பட்டிமன்றங்களும் பல நிகழ்வுகளும் அவர்கள் அதை பார்த்த பெரியவரை தெரிவார். இங்கே குட்டையார் தெரிகிறார், வேறு இல்லை. அருமையான ஒரு மாமனிதர். ராஜபாளையத்துக்கு அவங்க நேற்று அருப்புக்கோட்டையிலே ஒரு விழா, அதை எடுத்துக்கொண்டு எங்கள் காலையில் கிழமை வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பிலையும் எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறது. ஒரு சிறப்பான நிகழ்வு. வந்திருக்கின்ற அத்தனை அன்புகளுக்கும் முன்வரிசையிலிருந்து எங்கள் கவிஞர் நந்தலாலா, மூளை நரம்பியல் நிபுணர் ஐயா மருத்துவர் அலி ஐயா வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் நரம்பியலையும் சேர்த்து ஒரு அருமையான சொற்களையும் அதுதான் டாக்டர் அலி ஐயா உயர்ந்த மனிதர். இந்த மாதிரி யாரும் ஐயா அவரை பார்த்துருக்காங்க. அடுத்து திருவள்ளுவரால் நம்ம நேரில் பார்த்துல படத்திலே பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேராக பார்க்க போறீங்க. நாவை சிவம் ஐயா ஏன்னு சொல்லி மனப்பாறையிலிருந்து அந்த முழுக்கோடு வந்திருக்கிறார், வீசை முழுக்கோடு வந்திருக்கிறார்கள். அந்த திருவள்ளுவரையும் பார்க்கிறோம். வந்திருக்கின்ற அத்தனை அன்பு புதுக்கோட்டையில் இருந்த ஐயா ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஐயா பீட்டர் நடேசன் ஐயா வந்திருக்கிறார்கள், அருணாச்சலம் ஐயா வந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற முதல்வர்களுக்கு சிறா இலக்கியத்தின் தலைவர் எங்களுடைய நண்பர் ராமர் வந்திருக்கின்றார். எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பு நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அத்துணை அவ்வளவும் அரிமா சங்கம் வந்திருக்கின்றார்கள். ஒரு அரிமாவிலே உட்கார்ந்திருக்கின்றது அமைதியாக. எல்லாருக்கும் சிறப்பாக ஒரு கவி பேரொழி வந்திருக்கின்றார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் துணைவியார் அருமையாக பேசக்கூடிய மோகனரங்கம் அவர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு சிறப்பு இந்த சின்ன குழந்தைகள் ஒரு அருமையாக அவர்கள் எங்களுக்கு அரை மணி நேரத்தை அவர்கள் அருமையாக வடிவமைத்து கொடுத்த அந்த இளம் சிறார்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பில் வரவேற்று நன்றி தெரிவித்துக் அவர்களுக்கு உரிய முறையிலே சான்றிதழ் நாங்கள் வழங்குகிறோம். அதனால் உங்களுக்கு சான்றிதழ் விரைவில் உங்களுக்கு அனுப்பப்படும் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கின்ற அத்துணை அனுபவங்களை தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக என்று வரவேற்று இன்னும் 3 பேர் சொல்லாமல் இருக்கின்றது. திரை இசையில் பெரிதும் வெற்றி பெற்ற இசை கூட்டணி எது? அதான் என் தலைப்பு. கண்ணதாசன் கேவி மகாதேவன் இசை கூட்டணியே என்று பேசுவதற்காக நாகர் கோயிலிலிருந்து நகைச்சுவை நாகரசி திருமதி மலர்வேணி அவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணதாசன் MS விஸ்வநாதன் இசை கூட்டணியே என்ற தலைப்பில் இசை குயில் திருமதி இந்திரா விஜயலட்சுமி மதுரை இருக்கிறார்கள். கண்ணதாசன் இளையராஜா இசை கூட்டணியே என்ற தலைப்பில் இயலிசை வாணர் திரு லட்சுமி நாராயணன் தேவக்கோட்டையில் இவர்களெல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். தொலைக்காட்சியில் இவங்களுக்கு நேரம் கிடைப்பது கஷ்டம். நான் இவங்களை பிடிப்பதற்கு கேட்டால் வாங்க இவர் சொல்லிட்டு போயிட்டார். கண்ணதாசன் அதுக்கப்புறம் இவர்களை நான் அழைத்து இந்த 1 மாதத்துக்கு காலத்துக்கு இவர்களெல்லாம் அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் ரசிக்க வேண்டும். ரசித்து முடிந்தவுடன் உணவை ருசிக்க வேண்டும். 8:30 மணிக்கு 8:30 மேலே இப்போ கிடையாது. 8:30 மேல் நான் எழுதிக்கிறார்கள். 8:30 உணவு ருசிக்கப்படும் என்று சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை அனுபவங்களை தமிழ் சங்கத்தின் சார்பில் வருகை என்று வரவேற்று இப்பொழுது அவர்களை சிறப்பு செய்கிறேன்.